தமிழகத்தில் வரும் 27ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். கொட்டும் மழையிலும் நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. நெல் கொள்முதல் தொடர்பாக தமிழக அரசு தவறான தகவலை கூறுவதால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. நெற்பயிர்கள் 33% மேல் பாதிக்கப்பட்டிருந்தால் இழப்பீடு வழங்கப்படும். வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் கமிஷன். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு பயிர் சேதங்களை ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தஞ்சையில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி நேரில் ஆய்வு. 9 லட்சம் டன்னுக்கு மேல் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக EPS குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் பதில். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நவம்பர் 11ஆம் தேதி பாராட்டு விழா. GST குறைப்பு நடவடிக்கை எடுத்ததற்காக பாராட்டு விழா நடத்தப்படுவதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா பேட்டி. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியில் கொட்டப்பட்டுள்ள நெல் மணிகள். கனமழையால் நெல் முளைக்க தொடங்கியதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. கனமழையால் ராமநாதபுரத்தில் நெல் மற்றும் மிளகாய் விவசாயம் பாதிப்பு. உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 500 கன அடியாக அதிகரிப்பு. கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்க மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து 4000 கன அடி நீர் வெளியேற்றம். கொசஸ்தலை ஆற்றங்கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். தொடர் கனமழை காரணமாக மதுரை வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. யானைக்கல் தரைப்பாலம், தத்தநேரி தரைப்பாலம் ஆகிய பகுதிகளில் காவல்துறையினர் கண்காணிப்பு. ஜூலையில் நடைபெற்ற TNPSC குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியீடு. முடிவுகளை தேர்வர்கள் இணையதளம் வழியாக அறிந்து கொள்ளலாம் என அறிவிப்பு. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை குறைப்பதாக மோடி உறுதியளித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தகவல். ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்து நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேட்டி. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 2வது ஒருநாள் போட்டி அடிலைடில் இன்று நடைபெறுகிறது. முந்தைய தோல்விக்கு இந்தியா பதிலடி கொடுக்குமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. பதிமூன்றாவது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இன்று நடைபெறும். 24வது லீக் ஆட்டத்தில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் இன்று பல பரீட்சை. 12வது ப்ரோ கபடி தொடரின் லீக் ஆட்டத்தில் தெலுங்கு டைட்டன்ஸை வீழ்த்தியது ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி. பெங்கால் வாரியர்ஸுக்கு எதிரான மற்றொரு லீக் ஆட்டத்தில் பெங்களூரு புல்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது.